வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் காசா எல்லையில் ஹெரம் ஷலோம் பகுதியை நோக்கி ஹமாஸ் 10 ராக்கெட்களை ஏவியதில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் 3 துருப்புகள் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது 3 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லப்பட்ட 3 துருப்புகளின் பெயர்களையும் IDF வெளியிட்டுள்ளது. தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலின் சொரோகா மருத்துவ மையம் தெரிவித்தது. இதில் 3 தீவிரமான நிலையில் உள்ளனர், 2 மிதமான நிலையில் உள்ளனர் மற்றும் 5 பேர் லேசான காயத்துடன் உள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மூடியது. காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவி பொருட்களுக்கான முக்கிய நுழைவு புள்ளியாக ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவை இருந்தது. அந்த எல்லைக்கடவை காவலுக்கு அதற்கருவே அமைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய இராணுவ தளம் மீதுதான் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலோடு எல்லைக்கடவை மூடப்பட்டதால் அதன் வழியாக காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவி ட்ரக்கள் நுழைவதை IDF நிறுத்தியது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுடன் மூடப்பட்டிருந்த ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவையை திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா சில மாதங்களாகவே இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ஐநா கொடுத்த அழுத்தம் காரணமாகவே எல்லைக்கடவை திறக்கப்பட்டது. இனி அந்த எல்லைக்கடவையை திறக்க இஸ்ரேல் சம்மதிக்காது என்று எதிர்பார்க்கலாம். ஹெரம் ஷலோம் எல்லைக்கடவுக்கு அருகே இருந்து இராணுவ தளம் மீதான ராக்கெட் தாக்குதலுக்கு ஹமாஸ் பொறுப்பேற்றது. ஹமாஸின் இராணுவ பிரிவு அல்-கசாம் படையணி வெளியிட்ட தகவலில் ஹெரம் ஷலோம் பகுதியை நோக்கி 114 மில்லிமீட்டர் குறுகிய தூர ரஜூம் ராக்கெட்களால் குறிவைத்ததாக கூறப்பட்டுள்ளது. IDF துருப்புகளிடமும் நுழையாத சில பகுதிகளில் ஒன்றான ரஃபா மனிதாபிமான கடவையிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இருந்து ராக்கெட்கள் ஏவப்பட்டன. IDF துருப்புக்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்கலாம் என்பது குறித்து சில பொதுவான உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருப்பதாகவும் நிகழ்நேரத்தில் ஒருவித ராக்கெட் எச்சரிக்கை இருப்பதாகவும் IDF கூறியது. ஹமாஸின் ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்தது IDF. ராக்கெட்கள் ஏவப்பட்டதாக அறியப்பட்ட பகுதி மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலை நடத்தியது. அத்துடன் அந்த இடத்திற்கு அருகே இருந்த ஹமாஸின் கட்டளை மையம் மற்றும் ரஃபாவில் உள்ள பிற தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை அதிகரித்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எதிர் தாக்குதலை உறுதிப்படுத்தியது. அது ஹமாஸ் ராக்கெட்கள் ஏவப்பட்ட ஏவுதளத்தையும் அருகில் உள்ள இராணுவ கட்டமைப்புகளையும் தாக்கியதாக கூறியது. தாக்குதலுக்கு பின்னர் பாலஸ்தீன ஊடகங்கள் ரஃபா பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடந்ததை உறுதிப்படுத்தின. ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அமைச்சு ஹமாஸ் ராக்கெட்கள் 3 இஸ்ரேலிய துருப்புக்களை கொண்டு சில மணி நேரங்களுக்கு பின்னர் தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ரஃபாவில் தியாகிகளின் எண்ணிக்கை 16ஐ எட்டியது என்று கூறப்பட்டுள்ளது. பொதுவாகவே அவர்கள் வெளியிடும் எண்ணிக்கையில் ஹமாஸ் துருப்புக்களையும் பொதுமக்களையும் வேறுபடுத்துவதில்லை. அதனால் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நகரை சுற்றி 2 வெவ்வேறு இடங்களில் 2 தாக்குதல்கள் நடந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன. 1 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் எகிப்தின் எல்லையில் அருகிலுள்ள ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ளனர். அங்கு ஒரு தரை யுத்தத்தை தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்துள்ளது IDF. ஆனால் தாக்குதல் உத்தரவு இன்னமும் கொடுக்கப்படவில்லை. ரஃபாவில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதே தாக்குதல் தொடங்காத காரணம். அந்த ரஃபா பகுதியில் இருந்துதான் ஹமாஸ் ராக்கெட்களை ஏவியது. அதையும் அத்துடன் அமெரிக்க அழுத்தத்தில் திறக்கப்பட்ட எல்லைக்கடவையும் தாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். IDF-இன் 99வது படைப்பிரிவு, இராணுவ உளவுத்துறை மற்றும் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் ஆகியவற்றின் கூட்டு நடவடிக்கையில் ஹமாஸ் இயக்கத்தின் அல்புரிஜ் பட்டாலியன் படையணியின் துணை தளபதி அளிக்கப்பட்டுள்ளார். விமானப்படை விமானம் 3 ஒருங்கிணைப்பு பிரிவுகளின் வழிகாட்டுதலின் கீழ் அல்புரிஜ் பட்டாலியனின் துணை தளபதி சலா ஜமீல் மொஹாமட் இமாத் மீது தாக்குதல் நடத்தி கொண்டது. இந்த தாக்குதலில் அவருடன் இருந்த மேலும் பல ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை கத்தாருக்கு சொந்தமான அல் ஜசீரா தொலைக்காட்சி நிலையத்தின் உள்ளூர் நடவடிக்கைகளை மூட அரசாங்கம் முடிவு செய்த பின்னர் அல் ஜசீரா அதன் அலுவலகமாக பயன்படுத்திய ஜெருசலேம் ஹோட்டல் அறையை இஸ்ரேலிய அதிகாரிகள் சோதனை செய்தனர். கிழக்கு ஜெருசலேமில் உள்ளதாக அல் ஜசீரா வட்டாரம் கூறியுள்ள ஹோட்டல் அறையில் சாதாரண உடையில் இருந்த அதிகாரிகள் கேமரா கருவிகளை அகற்றும் காணொளி சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அமைச்சரவை காசாவில் போர் தொடரும் வரை அல் ஜசீரா தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி தொலைக்காட்சி நிலையத்தினை மூடியது. அல் ஜசீரா இந்த நடவடிக்கை ஒரு குற்றச்செயல் என்றும் அந்த நெட்வொர்க் இஸ்ரேலிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆபத்தான மற்றும் அபத்தமான பொய் என்றும் அதன் ஊடகவியலாளர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் கூறியுள்ளது.
இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி செய்யப்பட்ட இந்த நடவடிக்கையினை எதிர்த்து அல் ஜசீரா ஒரு சட்ட நடவடிக்கையை தொட இஸ்ரேலிய சட்டம் அனுமதிக்கிறது. காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை இந்த அல் ஜசீரா விமர்சித்துள்ளது. அல் ஜசீரா மூடப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய அமைச்சரவை வாக்கெடுப்பை நடத்தி ஒருமனதாக முடிவு செய்ததாக பிரதமர் நேதன்யாகு சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். இஸ்ரேலின் தகவல் தொடர்பு அமைச்சர் உடனடியாக செயல்பட உத்தரவுகளில் கையெழுத்திட்டதாக அரசாங்க அறிக்கை கூறியது. இஸ்ரேலில் உள்ள அல் ஜசீராவின் அலுவலகங்களை மூடுவது, ஒலிபரப்பு உபகரணங்களை பறிமுதல் செய்தல், கேபிள் மற்றும் செயற்கைக்கோள் நிறுவனங்களில் இருந்து அல் ஜசீராவை துண்டித்தல் மற்றும் அதன் இணையதளங்களை முடக்குதல் ஆகியவை இந்த நடவடிக்கையில் அடங்கும். அல் ஜசீரா காசாவிலும் இயங்குகிறது. அவர்களின் காசா நடவடிக்கைகள் பற்றி இஸ்ரேலிய உத்தரவில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை.